பிரச்சனை இல்ல. எல்லாம் நம்ம குடும்பம் தான் சாப்பிடுவோம். 1 மணிக்கு எந்திரிச்சேன். 1 மணிக்கு எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோமாங்கன்னு உங்க மனசுல தோணும். சுறுசுறுப்பா ஊட்டி கொடுக்கறது, ஆச்சுங்களுக்கெல்லாம் முட்டை ஆம்லேட் ஏறி திருப்பி பவுடர் அடிச்சு திருப்பி போட்டு வந்து எப்போதுமே வந்து 5 கிலோ அளவுக்கு தான் அரிசி போடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட்டே சொல்லியாச்சு, சப்பாத்தியும் சன்னா மசாலாவும். ஈஸியான சாப்பாடுலாம் ஸ்கூல் டைம்ல கேட்க மாட்டாங்க. எது வந்து ருசி பசியா கொஞ்சம் நேரம் ஆகுமோ அதுதான் கேட்டாகும். அதனால சரி, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கான் தம்பி, ஸ்கூல் ஓப்பன் ஆனதுல இருந்து இன்னைக்கு பண்ணி கொடுத்துரும் அப்படின்ட்டு காலையிலேயே ஆரம்பிச்சாச்சு. அது மட்டும் இல்லாம பாப்பாவுக்கும் தம்பிக்கும் 9 மணி போல பஸ் வரும், அதுலதான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டைமிங் மாத்தியாச்சு. அதனால கொஞ்சம் எல்லாருக்குமே 8 மணிக்குள்ள முடிச்ச 8 மணிக்கா 7:15 முடிச்சு ஆகணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். அது கூடயே வந்து நம்ம எப்படி வேணா இந்த வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம், ஏன்னா அரைக்க தான் போறோம். அப்படியே சேர்த்துட்டேன். சரி, இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது வந்து வெந்நீர் சுட வச்சிருக்கேன். நம்ம வீட்டுல வந்து சப்பாத்தி பண்றது வந்து ரொம்ப இது. ஏன்னா வந்து இத்தனை பேருக்கு வந்து எப்படியும் ஒரு கிலோ 1.5 கிலோ நாங்க சாதாரணமாவே செய்வோம், பசங்க எல்லாரும் இருக்கிறதுனால. அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு அதெல்லாம் நான் அரிசிக்கிறது கிடையாது. உப்பு போட்டுப்போம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு கேரட் துருவி போட்டுக்கணும்னு பார்த்தேன். சரி போங்க, கேரட்டு துருவி போட்டுப்போம் பசங்களுக்குன்னு பார்த்தேன். அப்புறம் அதுங்களுக்கு தனியா செய்யணும், இது தனியா செய்யணும். இது வீடியோ எடுக்கிறதுலாம் பெருசு இல்ல. நம்ம எப்போதுமே நார்மலான வீடியோ நார்மலா சமைக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், அப்படியே குளிச்சுட்டோ இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ அப்படியே வந்து அடுப்பங்கல்ல நின்றுடுவோம். வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டச்சப் எல்லாம் பார்த்துட்டு வர வேண்டியதா இருக்கு. அதனாலயே ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஆயிடுது. இப்போ வந்து ஒரு 4 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். இது கொஞ்சம் குட்டி தக்காளி தான். இது வந்து லைட்டா சன்னா மசாலா வந்து ஒரு புளிப்பு லைட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கு என்கிட்ட வந்து எப்போதுமே இப்ப நம்ம சமையல் என்னன்னா வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு சமைக்கிறது தான் பழகிட்டேன். அது வந்து வீடியோக்காக அது இதையும் ஓடி போய் தேடி வாங்கிட்டு வந்து என்னைக்குமே நான் சமைச்சதே கிடையாது. நான் சொல்றதெல்லாம் சொல்லிடுறேன், உங்கள்கிட்ட அது இருந்ததுதான் நீங்க சேர்த்துவாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இதுல ஊத்தலாம், ஆனா வந்து எங்கிட்ட இல்லை, எங்க ஊர்லயும் இல்லை. அதனால என்ன பண்றோம், நம்ம கொண்டக்கல்லையுமே அரைச்சு போட்டுக்கலாம். இதுல இது அப்படியே வதங்கிட்டே இருக்கும்போது இங்க பாருங்க, இதுல என்னென்ன தூள் இப்ப எடுத்து வச்சிருக்கேன்னா கொஞ்சமா வந்து காரத்தூள், லைட்டா மஞ்சத்தூள், அப்புறம் இது வந்து ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, காஷ்மீர் தூள். காஷ்மீர் தூள் வந்து கலருக்காக எப்போதும் கொஞ்சம் வந்து போடுறது உண்டு, அதனால வந்து போட்டுக்கிட்டேன். காரத்தூள் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். இது அப்படியே கொட்டிடும். அப்படியே சிம்ல இருக்கட்டும், இல்லைன்னா ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க எம்மா, நீங்கெல்லாம் ரெடி ஆகி இருக்கிறத பார்த்தா எனக்கு மணி ஆயிடும்னு பயமா இருக்குமா. ஓ, தலையை மட்டும் அவரு குளிச்சுட்டீல? மூஞ்சிலாம் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, சோப் போட்டியா நல்லா? சரி போ. ஜிப்பு போடலையா? போடு போடு. மணி 7 போட்டு போல. இன்னும் 6:30 உங்களுக்கு? ஏமா, அந்த நாய்க்குட்டியே நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்குது என் பொண்ணு. சும்மா படுத்திருந்தாலும் கூப்பிட்டுக்குது. போமா, அண்ணன் எழுப்பிவிடு. நைட் எல்லாம் ஃபுல்லா பாவம் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தான். யோகா டேக்கு வந்து அவங்க மேம் வந்து சார்ட்ல இது பண்ணிட்டு வர சொன்னாங்களாம், டிராயிங் பண்ணிட்டு வர சொன்னாங்களாம். பரவாயில்ல, என்ன ஒரு நல்லா இருக்கு. என்ன ஒரு 1 மணி நேரம் ஆச்சு அவனுக்கு. நான் என்னன்னு கூட போய் பார்க்கல. அதான் நல்லா செஞ்சிருந்தான். நைட்டு 11:30 மணி ஆயிடுச்சு அவன் முடிக்கிறதுக்கே. தம்பி, பாப்பா அந்த அளவுக்கு வரைய மாட்டா, தம்பி வரைவான். கொஞ்சம் கொஞ்சம் தாயின் சாயல் இருக்கு போல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வரைவான். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்ல, ஓரளவு வரைஞ்சிரும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 உருண்டை உருட்டிக்கிறேன். ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு 3 சப்பாத்தி எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் பெருசாதான் நான் உருட்டுறேன். காவியம்மனுக்குலாம் 3 சப்பாத்தி கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். காலையில சாப்பாடு வடிச்சுட்டேன். நேத்து வந்து காரக்குழம்பு வச்சுனா அது இருக்கு. காலையில சாப்பாடு, மதியத்துக்கு சப்பாத்தி. எப்படி கை கிளம்பிட்டியா?
கிளம்பிட்டீங்களாடா? வாங்கடா ராசாத்தி, இங்க வாங்கலாம். அங்க வாங்க, வாங்க, இங்க வாங்க, இங்க பாருங்க. அதான் வாங்க. மணி வந்து 7:45 ஆட்டோ. நல்லா கேட்டவங்க, 7:45 ஆட்டோ. 6:30 மணி வரைக்கும் தூங்குறாமா ஒரு பொம்பளை பிள்ளை. நைட்டு 8 மணிக்கு புக்கு கிடக்கு, புக்குலயே படுத்து இப்படியே தூங்குது. சரி புள்ள தூங்குது, டயர்டா இருக்கும். ஏன்னா காலைல 7:45 போயிட்டு நைட்டு 6 ஆகும் சாயந்தரம் வர்றதுக்கு. சரி டயர்டா இருக்கும், தூங்குன்னு சொல்லிட்டு தூங்குக்காதேன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணணும், சரி 8 மணிக்கெல்லாம் தூங்கிட்டோம், காலையில ஒரு 4-5 மணிக்கெல்லாம் இருந்து படிக்கணும் அப்படின்ல. நானும் காலையில இருந்து காவியா 1 மணிக்கு எந்திரிச்சேன். 1 மணிக்கு எந்திரிச்சேன். எழுந்து என்ன பண்ணீங்க? கெமிஸ்ட்ரி படிச்சேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படிச்சேன். அதான் புக்கு வந்து உங்க வயித்துல கிடந்துச்சா காலைல? காலையில வந்து புக்கு, கெமிஸ்ட்ரி புக்கு வந்து வயித்துல கிடக்க குப்பரை அடிச்சு தூங்குது. போ தலையை சிவ இது பவுடர் அடி. போ. எத்தனை உருண்டை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஆமா 10க்கு மேல தெரியாது. சரி 15 உருண்டை உருட்டிப்போம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துப்போம். இது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். இதுக்கு மூடிய காணும். இங்க பாருங்க, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இதெல்லாம் வடிச்சு போட்டு அப்படியே அரைக்க வேண்டியதுதான். அம்மா இன்னும் சூடு ஆறல. அப்புறம் எண்ணெய் ஊற்றணும்ல இதுல, அதுக்கெல்லாம வெயிட் பண்ணுவாங்க. அது இது அல்ற வரைக்கும் சட்டி சூடாகும். அவ்வளவுதான். இதுல வந்து இப்ப நம்ம எண்ணெயை ஊத்திப்போம். எண்ணெய் சுடட்டும். இதை அப்படியே கொஞ்சம் நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான். இந்த கல்லையை வந்து நைட்டே ஊற வச்சு எவ்வளவு அழகா என் புருஷரை வந்து விசில் போட்டிருக்காரு பாருங்க. விசில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல கொஞ்சம் போயிருந்தேன். விசில் போடாம தண்ணி மட்டும் தெளிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் விசில் போட்டிருக்காரு. தண்ணி புசு புசுன்னு அடிச்சு கிச்சனே நாஸ்தி பண்ணிட்டாங்க. அது தொடக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டுட்டு 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி. அவ்வளவுதான். இதுல அப்படியே நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட். ஐயோ, இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறதுக்கு மறந்துட்டேன். சரி இதுலயே போட்டுரும். இப்படிதான் செய்வேன். இஞ்சி பூண்டு இதுலயே போட்டு வதக்கி அரைக்கணும். பேச்சு வட்டத்துல அப்படியே மறந்துட்டேன். சரி இதுலயே நம்ம இஞ்சி பூண்டு போட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்ம குடும்பம் தான் சாப்பிட போகுது. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு. என்ன கொஞ்சம் ரொம்ப நாளி வதக்குற மாதிரி இருக்கும். இல்ல கொஞ்சோண்டு பேஸ்ட் இருக்கு, இருந்தாலும் வந்து நம்ம இந்த கடலை இருக்குல்ல, இதை போட்டு கொஞ்சோண்டு அரைச்சி இதுல சேர்க்கும் போது அது கலந்துரும். அதுலதான் ஊத்த போறேன். இதுதான் நம்மளோட ஃப்ரெஷ் கிரீம். நீங்க பொறுமையா செய்யற மாதிரி இருந்தா இது அப்படியே லோ ஃப்ளேம்லயே கொதிக்க விட்டு எண்ணெய்லாம் திரண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து அந்த பொறுமை இல்லாததால் நான் வந்து கொதிக்கும் போது ஓரளவு கொதிச்சிருச்சு, நம்ம கடலையை சேர்த்துப்போம். என்ன இது கூடயே அரைச்சிடுமா சேர்த்து? இது கூட நாங்க முந்திரி போட்டு உன்னோட ரெசிபியை வந்து நாங்க எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோமாங்கன்னு உங்க மனசுல தோணும். இல்ல நல்லாதான் இருக்கும், நம்ம வந்து டேஸ்ட் தெரியும்ல. அதனால வந்து நாங்க இந்த கொண்டைக்கடலை அரைச்சோம்ல, அதுலயே வந்து ஒரு 5-6 முந்திரியும் போட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கிறோம். ஊற போட்டு அரைக்கணும் வேணாம், எங்களுக்கு டைம் இல்லை, அதனால வந்து அப்படியே போட்டு அரைச்சுக்கிறோம். முந்திரி எடுமா ஃப்ரிட்ஜ்ல இருந்து. தாராளமா போடுறேன். ஒரு 10 முந்திரி இருக்கும். இந்தாமா. அவ்வளவுதான், முந்திரி பேஸ்ட் ரெடி. சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து சப்பாத்தி வந்து இப்படி சுத்துறாங்களே, இப்படி ஒரே இடத்துல வச்சு இப்படி சுத்துறாங்களே, இது வந்து சுட்டு போட்டாலும் அது வராது. நானும் வந்து ஒரு நாள் ட்ரைனிங்லாம் எடுத்தேன், அந்த மாதிரி இப்படி இப்படி தேய்ச்சி வைக்கணும். நடுவுல வந்து ஓட்டதான் உழுவுது, எனக்கு வரமாட்டேங்குது. அதனால என்னோட சப்பாத்தி கொஞ்சம் கோணல் மணலாதான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லம்மா. ஏன் ரவுண்டா இருந்தாதான் வாய்க்குள்ள போகுமா?
ஏம்மா ஏண்டா ரவுண்டா இருந்தாதான் உங்க வாயில போமா? அவ்வளவுதான். இதுதான் நமது சப்பாத்தி. இப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல வந்து கொஞ்சோண்டு சுகர் சேர்க்கணும், அதையும் மறந்துட போறேன். லாஸ்டா வந்து கொஞ்சமா புரியல. தேனா? யாங்க நீங்க, நானும் எஸ்கு புஸ்கா ஏதோ பண்ணிட்டு இருக்கா, இதுல வேற தேன் சேர்த்துக்கிறியாவா? அங்க ஒண்ணு பறக்கும் இங்க ஒண்ணு பறக்கும் கால நேரத்துல எல்லாம். ஆனா இப்பெல்லாம் வந்து அந்த அளவு டென்ஷன் ஆகுறது கிடையாது. ஏன்னா வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க. என்ன குட்டி மாமா மட்டும்தான் என்னை எதிர்பார்க்கும், ஏன்னா தலை சீவி விடணும்ட்டு. மற்றபடி தம்பி, காவியா, மணி யாருமே இப்பெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. அப்பெல்லாம் வந்து சின்ன பிள்ளையா காவியா குட்டிமாலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2 பேருக்குமே தலை சீவி விடணும். காவியா ஒரு 6th 7th படிக்கிற வரைக்குமே காவியாவுக்கு தலை சீவி விடணும். 8th பாதியில இருந்து தான் காவியாவை ஒவ்வொன்னா தலை சீவ கத்துக்குச்சு. அண்ணியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளே தலை சீவணும். புரியா? நீ என்ன 2 வருஷத்துல நீனே தலை சீவணும். கொஞ்சம் லைட்டா உப்பு இருக்கு, நம்ம இந்த அளவு போட்டுப்போம். இது அப்படியே இருக்கும்போது ரொம்பலாம் நம்ம சுண்ட விட்டுட்டோம்னா எங்களுக்கு பத்தாது. இதுதான் வந்து சீக்ரெட்டான இன்கிரீடியன்ஸ். கஸ்தூரி மெத்தி இல்ல, இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நீங்க வந்து போடுவீங்க, இருந்தாலும் வந்து நம்மள்ட்ட இல்ல அப்படிங்கறத வந்து இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்ல, கஸ்தூரி மெத்தியும் இல்ல. லாஸ்டா கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். அப்படியே கொதிக்கிட்டு கொஞ்ச நேரம். அதை எடுத்து போடு. சுறுசுறுப்பா இருமா அம்மாடிய. போடு போடு போடு, அழுவும் சப்பாத்திக்கு வாயிருந்தா சீக்கிரமா தூக்கிட்டு போங்க. ட்ரைனிங் பாப்பா வந்து ஓரளவுக்கு ட்ரைனிங் வந்துருச்சு. தன்னால ஆம்லேட் ஊத்திக்கிறது, தோசை ஊத்திக்கிறது, ஆச்சிங்களுக்கு எல்லாம் வந்து முட்டை தோசை ஊத்தி கொடுக்கறது, ஆச்சிங்களுக்கு எல்லாம் முட்டை ஆம்லேட் ஊத்தி கொடுக்கறது அப்படின்னு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டேன். அவ்வளவுதான்ப்பா, இறக்க போறோம். என்ன தப்பா போட்டு உங்க அப்பா இப்படி கட்டி விட்டுருக்காரு, எதுக்க பார்க்க வந்து நல்லா தெரியும். இங்க பாருங்களா, லூசு மாதிரி நீ என்ன பின்னாடியா முதுவை காட்ட போறேன்னு கட்டி விட்டுருக்காங்க. அவ்வளவுதான், இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். லாஸ்டா கொத்தமல்லி போட்டுட்டேன். இருமா வரேன். சட்டி சுடுதா? சுடுந்தான். உப்புதா? அதான் அம்மாவோட கை பக்குவம். சரி சரி, நான் வந்துக்கோ, அந்த பக்கம் இறக்கி வச்சுக்கிறேன். காவியா இதுக்கு மூடி மட்டும் எடு காவியா, கொஞ்சம் தலைவிட இருந்துச்சு எங்க. அததான்ப்பா முடிச்சுட்டேன், வேலையை முடிச்சுட்டேன். சப்பாத்தி எப்படி போட போட ஒரு டிஃபன் பாக்ஸா செஞ்சு கொடுத்தேன். சரி, உன் அண்ணன் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டானா என்ன ஆனா அதை போய் பாரு. நவரு, இதை ஃபர்ஸ்ட் ஹாட் பாக்ஸ கிட்டக்கு வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கோ. போடு 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 போடு. இது இதாகட்டும். எண்ணெய் ஊத்திட்டியா? இங்க ஒரு கிண்ணத்துல எண்ணெய் இருக்கு. மணியண்டா சாப்பிடுறியாடா? அண்ணனை போய் ஃபர்ஸ்ட் நீ பாத்துட்டு வா. அல்லது தங்கமல்லி இங்க வாங்க. இந்த மாதிரிலாம் கிளம்பி ரெடி ஆகி வரும்போது மனசு எப்படி தெரியுமா, அவ்வளவு ஒரு நிறைவா இருக்கு. புடி, திருப்பி போடு. இன்னும் பெல்ட் டை அதெல்லாம் லேட்டா போட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு. அது கொத்தமல்லி. சந்தோஷமா இருக்குமா எனக்கு? ஏன்டா சப்பாத்தி கேக்குற? குருமா வந்து இது சன்னா மசாலா. ஏய், அது பரட்டி போட்டுரு. பரட்டிட்டியா இல்லையா? இந்த பக்கம்தான். இப்படி உப்பும் போது இப்படியே அழுத்தி விடணும். நான் பாருங்க, நான் வந்து இதெல்லாம் எண்ணெய் அதெல்லாம் ஊத்த மாட்டேன். அப்படியே சும்மா சாஃப்டா நல்ல வெந்நீரை நல்லா சுட வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்க வேண்டியதான். நல்லா சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி. ஆக்டிவிட்டி எடுத்துருவாயா? சுட்டுக்காத நீனு.
எப்படி? அடடா அடடா. அதுதான். அதே கூட இதை இது பண்ணு. தோசை திருப்பி எடுத்து இதை திருப்பி போடு. திருப்பிட்டேன். நல்லா ப்ரெஸ் பண்ணு. இப்படி பின்னாடி பார்க்க கோமாளி மாதிரியே இருக்குங்க. இது வந்து இன்டர்நேஷனல் யோகா டே. யோகா டேக்காக யோகா மேம் செஞ்சுட்டு சொன்னாங்களா, ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க. பாவம் புள்ள ஒரு 11 மணி இருக்கும், அது வரைக்குமே செஞ்சுக்கிட்டு தான் கிடந்தான். வெந்து நிமிந்துருச்சு. ஆனா இது அப்படியே ஒரு இது மாதிரியே இருக்குடா, பொம்மை மாதிரிலாம் இல்ல, ஒரு மனுஷன் அப்படியே உட்காந்துருக்கா மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பர். என்ன பண்ணும், பேப்பர் போட்டு அதுக்கு காவியாட்ட சொல்லு. கருகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அட போமா, ஸ்மெல்லு வருது உனக்கு தெரியல. இத நான் கட்டி கொடுத்துக்கிறேன். ரோல் பண்ணி பேப்பர் வச்சு பேண்ட் போடணும், அப்பதான் வந்து கிழியாது. உனக்குதான் வைப்போம். கருகுனதான் நான் சாப்பிடணுமா? கதவு திறந்து விடுமா, வேர்க்குது. இதுல வந்து சில சப்பாத்திக்கு வந்து நான் அந்த எண்ணெயே கொடுக்க மாட்டேன். அதிகபட்சம் நான் சப்பாத்திக்கு எண்ணெயே ஊத்த மாட்டேன். குட்டிமா சுட்டுச்சா? சுடுங்க சுடுங்க சுடுங்க, யாரு வேணா சுடுங்க. அவ்வளவுதான், லஞ்ச பேக் பண்ண போறோம். இங்க பாத்தீங்களா, இது வந்து இதுல வாங்கினேன், ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கினேன் கப்பு. இது லஞ்ச் பாக்ஸ்ல வைக்கிறதுக்காக. எது இருக்கோ அதுல தூக்கி கழுவி வச்சிடுறது. வடைங்கள். என்ன தோசையா ஊத்துற? இதுல இதுல இந்த கப்புல வந்து யார் யாரோடது என்னன்னு கண்டுபிடிச்சு வைக்கிறதுக்கே யோசனை வரும். என்ன தவிர யாராலுமே லஞ்ச் பேக் பண்ண முடியாது. ஏமா உப்பும் போது அமுக்க கூடாது, லைட்டா அப்படி இது ஓரத்துல. குட்டிமாவும் நீனும் ஒண்ணா? ஏன்டா இதுல எதுல எல்லாம் போட்டி போடுறான் பாருங்க. அவங்க லைட்டா பிரஸ் பண்ண, ஓரத்துல இப்படி பிரஸ் பண்ணணும். இப்ப இதுல இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ, வருங்காலத்துல யூஸ் ஆகும். ஆமா, அப்படிதான் இருக்கணும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சாச்சு. வைக்கும் போதுதான் தெரியும் யார் யாரோட சின்ன கப்ல எது எது வைக்க போறோம் அப்படின்னு. இது வந்து காவியாவுக்கும் மணிக்கும் 2 பேருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும், பேர் மட்டும் மேல வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சப்பாத்தி வந்து எப்ப சாப்பிட்டாலுமே சாஃப்டா இருக்கும். பாருங்க, அப்படியே மடக்கலாம். சுடுது. மணி வந்து தனியா குருமா எடுத்துட்டு போக மாட்டாரு, கப்பு அதுல எல்லாம் இதுலயே ஊத்தி கொடுங்க, ஊற வச்சு சாப்பிட்டாதான் அவருக்கு பிடிக்கும். அதனால அவருக்கு மட்டும் குருமா இதுலயே ஊத்திடுவேன். மணின்றதுக்கு 4 வச்சிருவா, பத்தாது. 4 சப்பாத்தி. இந்த மணிண்டா கீழே ஒரு லேயர் ஊத்திட்டு அதுக்கப்புறம் இதை ஊத்திப்போம். இந்த சூடா இருக்கு வச்சு. மணி ஆவலிலன்னா சரி சரி. கரெக்டா மணி வந்து 7:30. கரெக்டா மணி 7:30. இப்ப இங்க இருந்தா நம்ம கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னா பஸ் வந்து நிக்கும், ஏறி போயிடும். 7:30க்குலாம் லஞ்ச முடிச்சாச்சு, மதிய சாப்பாட்டுக்கு பசங்களுக்கு. அடுத்தது வந்து நம்ம காவியா மேடம். காவியா மேடம் வாங்க மேடம். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தனியா தான் வைக்கணும். கவியா இருந்தா லஞ்ச் எடுத்துக்கோ. இதுல ஊத்திட்டேன், காயாவுக்கு இதுல ஊத்தி வச்சுட்டேன், கீழே சப்பாத்தி வச்சுட்டேன். இது வந்து இப்பதான் ஆன்லைன்ல வாங்கினேன். இது வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா வந்து பசங்களுக்கு வந்து சின்ன கப்பு, அதுக்கு முன்னாடி வந்து சின்ன கப்பா இருக்கும், இப்படி நிறைய வச்சிருக்க மாதிரி இருக்கும். இதுல வந்து அப்படி பரப்பி போட்டு வச்சாலும் அதே அளவுக்குதான் வைப்பேன். ஆனா வந்து இது நிறைய, ஆமா தாராளமா ஏதாவது குழம்பு சாப்பாடு அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமா பிசைஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு வந்து இதோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கிறதுக்கும் ஒரு சின்னதா கப்பு வந்துருது. உங்களுக்கு தேவைப்பட்டா அதோட லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. சூப்பரா இருக்கு. இது வந்து பிங்க் எப்போதும் போல பொம்பளை பிள்ளைக்கு, ஸ்கை ப்ளூ வந்து ஆண் பிள்ளைக்கு. ஆமா, இப்படி அவனை பிச்சு போட்டுருவா, அப்படியேதான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க பெரிய புள்ளி ஆயிட்டாங்க, நீங்க வேற. 2 தாண்டாமா, நீங்க 2 தானே சாப்பிடுவீங்க, அவ்வளவுதான். இது உள்ளே வச்சுட்டா நம்மளுக்கு மிச்சமா இருக்கும். எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இந்த லாக்கும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க.
அவ்வளவுதான், ரெடி ஆயாச்சு. அத்தைகளுக்கெல்லாம் என்ன ஒரு ஆனந்த சிரிப்பு. அவ்வளவுதான், லஞ்ச கட்டியாச்சு. அம்மாடிய எடுத்துட்டு போடா சாமி. காவியா வா, லஞ்ச் எடுத்து வைய. குழந்தை புள்ளிய கலப்புற மாதிரிதான். இது யாரு ஓன் டைரியா இது? என்ன கூப்பிட்ட? பன்னின்னு கூப்பிடியா? அண்ணின்னு கூப்பிடுற? பன்னின்னு கூப்பிடு. புடி, இந்த ஓடு ஓடு. காவியாவை சேர்த்து ஒரு ஆட்டோவுல 6-7 பசங்க போகுது. ஆமா ஆமா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தலையை சீவி விட்டுட்டு சாப்பாடு கொடுத்தாச்சுன்னா, பாப்பாவுக்கு தலையை சீவி விட்டுட்டு சாப்பாடை கொடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான்ப்பா. 2 ஆளு இப்ப இடத்த காலி பண்ணிருக்கு. 3வது ஆள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. போயிட்டு தானே வரும். ஹாரன் சவுண்டு, பஸ் ஹாரன் சவுண்டு கேட்டவனே வயித்த கலக்குதுமா. 8ஆ? கால்ல 2 சக்கரம், கையில 2 சக்கரம். காட்டு காட்டு. 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும், அப்பதான் எங்களுக்கு கரெக்டா இருக்கும். உள்ள போயிட்டு வர்றதுனால அப்படி இருக்குமோ? உள்ள போயிட்டு 8:15 வரும். போயிடுச்சு. அங்க போகுது. நேத்து 8:20க்குலாம் பஸ் வந்துச்சு. சரி மணி 8 தானே ஆகுது, நல்ல வேளை தலைய பின்னி விட்டுட்டேன், இல்லைன்னா அவ்வளவுதான் பஸ் இன்னைக்கு விட்டுருக்கோம். பாப்பா அவ்வளவு நேரம் என்கிட்ட கிச்சன்ல ஆடிக்கிட்டு நின்னதுக்கு சாப்பிட்டு இருக்கலாமா 2 வாயி. அப்பதான் ஒரு வாய் ஊட்ட போன பஸ் வந்துருச்சு. அப்புறம் திருப்பி அந்த பிரெட்டையே கையில வச்சு சாப்பிட்டுக்கிட்டு போமான்னு விட்டாச்சு. 11 மணிக்கெல்லாம் வந்து பிரேக் விடுவாங்க, அப்ப சாப்பிட்டுக்கோ. வந்து நான் அததான் திட்டுவான். அவ்வளவு நாளைக்கு கிச்சன்ல நின்று சப்பாத்தி சுடுறாமான்னு சப்பாத்தி சுட்டு இருந்துச்சு. அம்மாடி 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 அம்மாடி. அடுத்த வேலை என்ன நடக்குதுன்னா, அரிசி ஊற வைக்கணும். நம்ம வீட்டுல வந்து இட்லி மாவு இல்ல, அதனாலதான் காலையில சாப்பாடு ஆக்கியாச்சு டிஃபனுக்கு பதிலா. இது என்னன்னா, சில பேர் வந்து மெஷர்மெண்ட் கேக்குறீங்க. நம்ம வீட்டுல வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொன்னாலுமே புரியாது. நாங்க வந்து எப்போதுமே வந்து 5 கிலோ அளவுக்கு தான் அரிசி போடுவோம். 2 கிலோ கடை அரிசி, அதாவது இட்லி அரிசி இருக்கும்ல, அது 2 கிலோ. 3 கிலோ வந்து ரேஷன்ல தருவாங்கல்ல, குண்டு அரிசியா இருக்கும்ல ரேஷன் அரிசி, அது 3 கிலோ போடுவோம். வேற அரிசி பச்சரிசி எதுவுமே இல்லை. இருந்தா போட்டுக்கலாம். இப்போதைக்கு போறது இதுதான். நல்லா புசு புசுன்னு இருக்கும் இட்லி. இப்போ பாருங்க, இது வந்து அப்படியே சும்மா இப்ப ஒரு 3 தடவை அலசி வச்சிருக்கேன். இன்னொரு தடவை நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு தடவை அலசி அரைச்சிட வேண்டியதான். இது அப்படியே இருக்கட்டுமா. இது வந்து நம்ம வீட்டு உளுந்துதான், கருப்பு உளுந்து உடைச்சோம் இல்லையா, அந்த உளுந்து. 5 கிலோ அரிசிக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு உளுந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா இது உடைச்ச உளுந்துங்கிறதுனால. அது நாட்டு உளுந்தா இருக்கா, நல்ல மாவு காணும், பூத்து வரும். இது ஒரு 1/2 கிலோ. 1/2 கிலோனா இந்த அளவு, 3/4 படி. இது 1 கிலோ படி. 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் கூட இருக்கு. ஆனா எங்களுக்கு 1/2 கிலோ கணக்கு தான். இதான் மெஷர்மெண்ட் எங்களுக்கு. அவ்வளவுதான். இது அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு, அரிசி ஒரு 2-3 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. இதை ஊற வச்சு அதுக்கப்புறம் சாயந்தரமா அரைக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்தடுத்து வேலை இருக்கு. எங்களுக்கும் சப்பாத்தி சுட்டு நாங்களும் சாப்பிடணும். அடுத்து திரும்பி சப்பாத்தி சுடுற ரவுண்ட் தான் ரொட்டீனா போயிட்டு இருக்கோம். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். டாடா.